ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். சித்ரா பௌர்ணமியில் ஒரே நாளில் பார்க்க வேண்டிய 3 அம்மன்கள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரக்கூடிய மேலூர் திருவுடையம்மன், திருவொற்றியூர் வடிவுடையம்மன், திருமுல்லைவாயில் குடியுடையம்மன் ஆகிய இந்த 3 அம்மனையும் ஒரே நாளில் பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் தரிசிக்கிறது சிறப்பான பலனை தரும். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி நமக்கு மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லீவாகவும் கிடச்சிருக்கு. திருவுடையம்மன் மீஞ்சூர் அருகே மேலூரில் இருக்குது. வடிவுடையம்மன் கோயில் திருவொற்றியூரில் இருக்குது. கொடியுடையம்மன் திருமுல்லை வாயிலில் இருக்குது. சென்னையை சுற்றி இந்த 3 அம்மன் கோயிலும் முக்கோண புள்ளி போல் அமைந்திருக்கு. பொதுவாக சக்தியின் வடிவத்தை இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னுவாங்க. அந்த வகையில் திருவுடையம்மன் இச்சா சக்தியாகவும், வடிவுடையம்மன் ஞான சக்தியாகவும், கொடியுடையம்மன் கிரியா சக்தியாகவும் நமக்கு அருள்பாலிக்கிறாங்க. இந்த 3 அம்மனும் நின்ற கோலம் நமக்கு சுவாமியோட பாதத்தில் வெலை கொலியில் இந்த அம்மனை காட்டுறாங்க. நமக்கு பார்க்க பார்க்க அப்படியே பரவசமாயிடு. இவங்கள ஒரே நாளில் வழிபடணும். அதுவும் காலையில் திருவுடையம்மன் மேலூர்லேயும், மத்தியானம் வடிவுடையம்மனை திருவொற்றியூர்லேயும், மாலையில் கொடியுடையம்மனையும் வழிபடுவது நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தது. இந்த 3 அம்மன்களையும் வழிபட்டால் நம்ம என்ன விரும்புகிறோமோ அத்தனை பலனும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், குடும்ப ஐஸ்வர்யமாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும், நோய்வாய்ப்படாமல் இருக்கணும், நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும், எப்பயுமே நிம்மதியாக இருக்கணும். இதுதான் நம்ம வேண்ட போகிறோம். குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், குழந்தைங்க நம்ம சொல் பேச்சை கேட்கணும், நல்ல கல்வி கற்கணும், உயர் பதவி அடையணும், ஹஸ்பண்டுக்கு வேலை நல்ல உயர் பதவி இருக்கணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், குடும்பத்தில் சுபகாரியம் நடந்தேறணும், தடைப்பட்ட காரியம் நடக்கணும், குடும்பத்தில் தடை இல்லாமல் எடுத்த காரியம் நல்லபடியாக நடக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும். இந்த 3 கோயில்களும் போயிட்டு வந்தால் நமக்கு எல்லாமே நன்மைகள் தாங்க கிடைக்கும். இந்த 3 அம்மனையும் விக்கிரகங்களை ஒரே சிற்பியால் செய்யப்பட்டது தான். அதோட பின்னணியில் தான் இந்த 3 அம்மனையும் பௌர்ணமி தினத்தன்று ஒரே நாளில் வழிபடணும்னு ஐதீகம் அடங்கியிருக்கு. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மீஞ்சூர் அருகே உள்ள மேலூர் அடர்ந்து காட்டு பகுதியாக இருந்தது. அந்த பகுதியில் ஒரு சிறிய கிராமம் உருவானது. அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரு செல்வந்தரோட பசு அந்த பகுதியில் உள்ள சுகந்தவனன்ற அடர்ந்த காட்டு உள்ளே சென்று ஒரு மேட்டுப்பகுதியில் பசு தானே பால் சொரிவதையும், பாம்பு ஒன்று பாலை அருந்துவதையும் அபூர்வ காட்சியை அந்த ஊர் மக்கள் பார்த்து மெய்சில் எடுத்தாங்க. அந்த முள்புதரை விலக்கி பார்த்தபோது அதில் ஒரு சிவலிங்க வடிவம் தெரிஞ்சது. சிவபெருமான் புற்று வடிவில் அங்கே வாசம் செய்ததாக ஊர் மக்கள் அந்த இடத்துல கோயில் கட்டினாங்க. அந்த சுயம்புலிங்கத்தை திருமணங்கீஸ்வரன் பெயர் சூட்டி வழிபட்டு வந்தாங்க. சோழ நாட்டை அப்போ ஆண்டு வந்த விக்ரம சோழ மன்னன் ஒரு தடவை வடநாடு மீது போர் தொடுத்து வெற்றி பெற்று சுகந்தவனம் வழியாக திரும்பி வந்தார். காலையில் பூஜைக்காக விசாரித்த மன்னன் சுகந்தீஸ்வரர், அதாவது திருமணங்கீஸ்வரர் வரலாற்றை அறிஞ்சு இந்த கோயில் சிவனை வழிபட்டு சக்தி அம்மன் இல்லாமல் சிவன் மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்தாரு. மன்னன் உடனே சிற்பியை அழைத்து சிவபெருமானுக்கு நிகரான சக்தியை சிலையை வடித்து பிரதிஷ்டை செய்யுமாறு உத்தரவிட்டார். அம்மனை வடிக்க தேர்ந்தெடுத்த கல் ஒன்று கொண்டு வர சிற்பி அலைந்து திறந்து மலை உச்சியில் கல் ஒன்றை கண்டார். அதன் கீழே கொண்டு வரும்போது கைப்பிடி நழுவி உருண்டு விழுந்த கல் 3 பாகமாக உடஞ்சிட்டான். அந்த சிற்பி தான் செய்தது தவறு என்று உயிரை மாய்த்து கொள்ள நினச்சிருக்காரு, உயிரை விட்டுடலான்னு நினச்சிருக்காரு. அப்போ அம்மன் அவருக்கு முன்னாடி தோன்றி, தவறு உன்னிடம் இல்லை, நான் இங்கு மட்டும் இச்சா சக்தியாக தனித்து இல்லாமல் ஞானசக்தி வடிவுடையம்மனாகவும், கிரியா சக்தி கொடியுடையம்மனாகவும் இருக்க விரும்புகிறேன். அதனால் முப்பெரும் சக்திகளாக இச்சா சக்தி, ஞானசக்தி, கிரியா சக்தி வடிவமாக நான் உருக்கொள்ளவே 3 பாகமாக ஆன மூவகை உருவங்களையும் வடித்து அந்தந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்து என்னை வழிபடுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டு மறந்துட்டாங்க. அதன்படி திருப்பணி செய்து 3 அம்மன்களுக்கும் தனித்தனி சந்நிதி அமைக்கப்பட்டது. முதல் சக்தி திருவுடையம்மன், 4 கர நாயகி அம்மன் நின்ற கோலம். பார்த்தா அம்மனை பார்த்துட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட பேர் அழகு, நல்ல அலங்காரம். அம்மனை பார்க்கும்போது என்னால் அங்கே கண்ணை அகட்டவே முடியல. கருணையே வடிவான அம்மன், அம்மனோட அழகிய முகத்தை பார்க்கும்போது நமக்கு அப்படியே நம்மளை மெய் சிலிர்க்க வைக்குது. அன்னையோட ஒரு கரம் என்னை சரணடை என்று சொல்வது போல நமக்கு காட்டுது. 6 வெள்ளிக்கிழமைகளை திருவுடையம்மனை வணங்கி வருவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி விரைவில் கல்யாணம் நடக்கும். புத்திரபாகியம் இல்லாதவருக்கு திருவுடையம்மனை 6வது வாரம் அபிஷேகம் செய்து வழிபடுவோருக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். 6 வெள்ளிக்கிழமைகளில் திருவுடையம்மனை வணங்கி மாணவ மாணவியர் படிப்பிலும் அறிவிலும் சிறந்து விளங்குவாங்க. கடன், சத்ரு, நோய் போன்றவை தீர்க்கும் சக்தி, முன்ஜென்ம பாவங்கள் தீர்த்து நமக்கு
வீடு பேர் அடையிற பலன் நமக்கு தருவாங்க. அடுத்து திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் ஆலயம் பிரளயத்தின் பின் தோன்றிய முதல் சுயம்புலிங்கம். அதனால் இறைவன் ஆதிபுரீஸ்வரர். வாசுகின்ற பாம்பிற்கு அருள் புரிந்து புற்று வடிவில் எழுந்தருளி தன்னுள் அடக்கி கொண்டதால் படம்பக்கநாதர்னு அழைக்கப்படுறாரு. கிழக்கு சுற்று வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் அம்மன் வடிவுடையம்மன் சந்நிதி இருக்குது. ஞானாசக்தி வடிவுடையம்மன் நாயகி. தொழுவோருக்கு அற்புதமான மன வாழ்க்கை அமையும். பௌர்ணமிகளில், அதுவும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாட்களில் பக்தர் கூட்டம் அலமோதும். அப்பேற்பட்ட அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசு சந்தோஷமாகும். ஒவ்வொரு சந்நிதியும் ரொம்ப டைம் எடுத்து பாருங்கள். இந்த கோயில் பார்க்க வேண்டிய கோயிலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்கோயில். அடுத்த 3வது திருக்கோயில் திருமுல்லவாயில் உள்ள கொடியடையம்மன் சமேத மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் போய் நீங்கள் பாருங்கள், உங்களை நீங்களே மறந்துடுவீங்க. இந்த திருத்தலத்தில் நந்திதேவர் திரும்பிய நிலையில் நமக்கு காட்சி தராரு. மன்னன் வெற்றியின் சின்னமாக அங்கிருந்து வெள்ளிருக்க தூண்களை கொண்டு வந்து கோயிலை கட்டினான். மன்னன் வாளால் வெட்டிய அடையாளம் இப்பயும் சிவலிங்கத்தில் உள்ளது. எனவே சந்தன காப்புடன் இறைவன் காட்சி தராரு. இந்த திருத்தல இறைவி கொடியடை நாயகி நமக்கு கிரியா சக்தி தராங்க. வேண்டிய வரம் அத்தனையும் இந்த 3 அம்மன் கோயில் நமக்கு பார்த்துட்டு வந்தா வரும். அஸ்வினி முதலான 27 நட்சத்திரங்களும் செய்த பாவம் நீங்க கொடியடை நாயகியை வணங்கி சாபம் நீங்கிய இடம். இந்திராணி இத்திருத்தலத்தில் அம்மனை வழிபட்டு இந்திரனை மீள பெற்ற திருத்தலம். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி 2ம் சேர்ந்து வரும் நாளில் மேலூரில் உள்ள திருவுடையம்மன் காலையிலையும் திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மனை உச்சி காலத்துலேயும் வட திருமுல்லை வாயிலில் உள்ள கொடியுடையம்மனை மாலையிலையும் விரதம் இருந்து வழிபட்டால் காசி ராமேஸ்வரம் சென்று வந்த பலன் கிடைக்கும். அற்புதமான சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமையே ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலேயும் சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வருது. மே 1ஆம் தேதி. நாளைக்கு எல்லோருக்குமே லீவு தான். குடும்பத்தோடு இந்த 3 கோயிலும் போயிட்டு வாங்க. அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி தினம் வர்றதே ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலேயும் சித்ரா பௌர்ணமி வர்றது சொல்லவே வேணாம். மிகவும் அரிதான இந்த நாளை வாய்ப்பை தவற விடவே கூடாது. பக்தர்கள் ஒன்று செய்து எல்லாம் ஒரு வேன் எடுத்தாது வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து வேன் எடுத்து போங்க. இல்லை உங்கள் குடும்பத்துலேயே நிறைய பேர் இருக்கீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வாங்க. எல்லா பலனும் கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம், குடும்ப ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இந்த 3 அம்மன் கோயிலையும் தரிசிச்சுட்டு வாங்க. அப்புறம் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போயிட்டு வந்தேங்க, உங்களோட பதிவை பார்த்து போயிட்டு வந்தேன்னு நீங்கள் சொன்னீங்கனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பதிவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண தான் இந்த கோயில்களோட அற்புதங்கள் அத்தனையும் தெரியும். இந்த 3 அம்மனையும் தரிசிக்கிறது எப்பேற்பட்ட பலனை கிடைக்கும்னு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணுன்றது தான் என்னோட ஆசையும். நம்ம எல்லோருக்கும் இந்த 3 அம்மனோட ஆசை கிடைக்க பெறுவோம். எல்லோரும் வளமான நலமான வாழ்க்கையை அடையணும்னு நான் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.